திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர் அவரு. திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க, 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்தே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் அந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இருநிலம் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சிரிச்சு ஆகணும். நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகள்ல 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்து இருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்துக் கொண்டே சொல்லுவார்கள், நீங்க தெலுங்குலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த உறுப்பினரை நான் பேச அழைக்கின்றேன். நன்றி மட்டும் சொல்லுங்க. கடையநல்லூர் தொகுதியில் கடையநல்லூர் சாம்பவர் வடகரை சுரண்டை ஆய்க்குடி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பாப்பாங்கால்வாய் சீரமைப்பு, சீவலங்காய் சீரமைப்பை செய்து தர வேண்டும். செங்கோட்டை நகராட்சி குடிநீர் விநியோகம் சீரமைப்பு செய்து தர வேண்டும். மிக முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சர் துறையில் அம்ரூட் திட்டத்தில் வேலை தொடங்கி அந்த வேலை நிறைவு பெறாமல் இருக்கிறது. அது வடகரை, அச்சன்புதூர், பண்பொழி, எஸ்புதூர் பேரூராட்சிகளில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும். மிகப்பெரிய முக்கியமான செய்தி ஐயா அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். சிறுபான்மையினருக்கு அந்த மையவாடி என்று சொல்லுகிற அமரர்களை அடக்கம் செய்கிற அந்த பகுதி பெருமளவு நெருக்கடியை சந்திக்கிறது. நமது சிறுபான்மைத்துறை அமைச்சர் தனி கவனம் செலுத்தி அரசின் முயற்சியோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முயற்சியோடு மையவாடிக்கு போதிய இடம் பெற்று தந்து அந்த பிரச்சனையை கடையநல்லூரிலே தீர்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில் இன்னும் கூட நிறைய எழுதி அவை குறிப்பில் சேருங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சரி. நன்றி மட்டும் சொல்லுங்க. அந்த கன்னியாகுமரி மாவட்ட உறுப்பினர் சொன்னாரு, 4 பேசிட்டா தொகுதிக்காரங்க நாங்க பேசிட்டோம்னு நினைப்பாங்க. அது 2 நிமிஷம். உங்களுக்கு ஒரு யோசனை கூட சொன்னேன். அவை குறிப்பில் ஏற்றி விடுங்கள் என்று நீங்கள் எத்தனை பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாலும் அது அவை குறிப்பில் ஏற்றி ஒரு நகல் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் இந்த தொடர் முடிந்தவுடன் நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் பேசிய பேச்சு குறிப்பை புத்தகமாகவோ அதை செய்தித்தாளாக போட்டு எல்லா இல்லங்களிலும் உங்களுக்கு போய் கொடுத்தால் கூட நம்ம உறுப்பினர் எல்லாம் பேசி இருக்கிற செய்தி வரும். சிலவற்றை விட்டுவிட்டால் கூட அடுத்த கூட்டத்தொடரில் மீண்டும் நமது உறுப்பினர் பேசுவதற்காக எதிர்பாருங்கள் என்று போடுங்க. அடுத்தது காத்திருப்பா, அடுத்த முறை பேசுங்க. நிறைய நேரம் இருக்கிறது. இப்போது 3 அடவினையினார் கருப்பா நதி அணைகளை தூர்வார வேண்டும். எங்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் 6 வயது தான் நாங்க மாவட்டமாகி ஆகியிருக்கிறோம். அந்த 6 வயது குழந்தையை கண்ணை போல் காப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும்.